வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் குரு பெயர்ச்சியுடைய பலன்களை ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நவகிரகத்தில் ரொம்ப அதிகமான சுபராக கருதப்படக்கூடிய குரு கிரகம் மிதுனத்தில் இருந்து கடக ராசிக்கு மாறுகிறார். அவர் கடக ராசியில் உச்ச பலம் பெறுகிறார். ஸோ இது ரிஷப ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ரிஷபத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு ஆண்டு 2ஆம் வீட்டில் இருந்தவராக ஒரு பலவிதமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தால் ரிஷபத்திற்கு சற்று ஆகாத கிரகமான அஷ்டமாதிபதி இந்த குரு கிரகம். அவர் வாக்குஸ்தானத்தில் இருப்பது எல்லாமே சற்று தேவையில்லாத குழப்பங்களை குடும்ப வாழ்வில் கொடுத்திருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்து விட்டு அதில் பெரிய சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலையை சிலருக்கு கொடுத்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ்ல இருந்து தேர்ட் ஹவுஸ்க்கு குரு கிரகம் மாறப்போகிறார். அங்கு அவர் உச்ச பலமும் பெறுகிறார். இது ஒரு நல்ல நிலைதான். ஒரு 8க்குடைய மறைவு ஸ்தானாதிபதி 8க்கு 8ஆக வரக்கூடிய 3, அதுவும் இன்னொரு மறைவு ஸ்தானம். ஸோ ஒரு மறைவுக்குடைய கிரகம் இன்னொரு மறைவு வீட்டில் அமர்வது ஒரு விபரீத ராஜயோகம். இப்படி பார்க்கும் பொழுது திடீர் தனப்பிராப்தி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். ஆனால் ஒரு கிரகம் உச்சம் பெறும் பொழுது அதனுடைய மூலத்திரிகோண வீடு சற்று ட்ரபிள் பண்ணும். கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குயட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் வாழ்க்கை துணை சில ஒரு புரியாத ஆர்குமெண்ட்ஸ் இல்லைனா ஒரு வாக்குவாதங்கள், புரியாத சண்டைகளை தொடரலாம். ஸோ இது எல்லாமே ஒரு மினிமல் பர்சன்டேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனை பேருக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்பொழுது குருவினுடைய பிளேஸ்மெண்ட் கடகத்தில் இருப்பது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த குரு அமர்ந்த இடத்தை சற்று தொல்லை பண்ணுவார் அப்படிங்கிற வகையில் பார்த்தால் கூட ஓரளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு இது சாதகமான பலன்களை கொடுக்கும். அதே சமயம் ஆயுள் ஸ்தானத்திற்கு பாவாத் பாவக அடிப்படையில் மீண்டும் ஒரு 8க்கு 8ஆக வரக்கூடிய இந்த 3ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு கிரகம் நீங்கள் நீண்ட நாள் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ அடுத்ததாக இந்த குருவினுடைய பார்வைகளை பார்க்கும் பொழுது இந்த குரு கிரகம் இந்த குரு தனித்து இல்லாமல் 11இல் உங்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனியுடன் திரிகோணமாக இணைந்திருப்பது ஒரு நன்மையான நிலையினை சொல்லலாம். அற்புதமான நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். நீண்ட நாள் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி அடுத்த கட்ட வருமான உயர்வு, பெரிய லெவல் லிக்விட் கேஷ் கையில் அடையக்கூடிய நண்பர்களில் முதன்மையாக ரிஷபம் வருகிறார்கள். ஒரு நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாட்டு தொடர்பினால் ஒரு வருமான உயர்வு, முக்கியமாக ஜாப் பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, அதனால் ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஒரு கெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குரு பார்க்கக்கூடியதும் உங்களுடைய 11th ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய மீன ராசியை அவருடைய வீடாகவே இருந்து அங்கு அமர்ந்த சனியை பார்ப்பதனால் அற்புதமாக உங்களுக்கு ஒரு கடல் கடந்து வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நிலையாக இது ஏற்படும். ஒரு பிரமாதமான ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியான லாபத்தை இந்த ரிஷபராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அடைவார்கள். குரு முதலில் பார்க்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வீடாகிய விருச்சிக வீடு. இது ரொம்ப அற்புதமான வாழ்க்கை துணைக்கு மனதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சி, மனதில் ஒரு நிம்மதி இப்படி சொல்லலாம். அவர்களுக்கு குழந்தைகளுடன் இருந்த வாக்குவாதங்கள் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷபத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஒரு ஆண் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா ரிஷபம் இவங்க சொல்வதை கேட்கக்கூடிய குழந்தைகள். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை துணை சொல்வதை கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி சொல்வதை எப்போவுமே கேட்காம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மகளோ இல்லை உங்கள் மகனோ தாயாருடன் தொடர்ந்து சண்டை போட்டுக்கொண்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றம் உங்களோட வாழ்க்கை துணை ஸ்தானத்தை பார்ப்பதனால் அவங்களுக்கு குழந்தைகளோடு இருந்த அந்த நீண்ட நாள் ஒரு போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். அவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஓரளவிற்கு டேர்ம்ஸ் செட்டில் ஆகக்கூடிய நல்ல பலன்கள். உங்களுடைய பாக்கியஸ்தானமாகிய மகரத்தையும் குரு பார்ப்பது ரொம்ப நல்ல பிரயாணங்களால் ஆதாயம். 9th ஹவுஸ் லாங் டிராவல்ஸ், வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஏற்றம். திருமணம் முடிந்து கையோடு சிலர் வெளிநாடு செல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி உங்களுக்கு மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல நிலை. நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய 11th ஹவுஸ்ல இருந்த சனியையும் இந்த குரு பார்க்க போவது அந்த காரிய வெற்றிக்கு இருந்த அந்த சனியால் இருந்த தடைன்னு சொல்லலாம், அந்த தாமதம், அது எல்லாமே குருவினால் உங்களுக்கு பிரமாதமான வளர்ச்சியை இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாலேயே உங்களுக்கு கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 15-16 தேதியிலிருந்தே இந்த குரு பயிற்சியோட பலன்களை நம்ம எல்லோருமே உணர தொடங்கலாம்.
ஸோ அற்புதமான திருமண வாழ்க்கையும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு, இந்த ரிஷபத்தில் உள்ளவர்களுக்கு இந்த குரு மாற்றத்தினால் இந்த ஆண்டு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்வது மிக இல்லை. ராசியை சுபகிரகமான குரு பார்க்கிறார். அவரே 5க்குடையவர், குடும்பஸ்தானத்திற்குடையவர். உங்கள் மனது காதலை சொல்லக்கூடிய 5ற்குடைய குரு உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு விஷயத்தினால் ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய, காதலால் ஏற்படக்கூடிய திருமணமாக சில ரிஷப ராசிக்கு 50%க்கு மேலே நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நீங்கள் காதல் செய்து கொண்டே இருந்தால் அதை சீக்கிரமாக இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியின் பொழுது திருமணமாக மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்ல நிலை. இது போல கிரகங்கள் சுபமாக உங்களை பார்க்கும் பொழுது, ஒரு விஷயங்களை நம்ம இனிஷியேட் பண்ணும் பொழுது தடை தாமதங்கள் குறைந்து சுலபமாக அந்த வேலை நமக்கு மகிழ்ச்சியாக வெகு விரைவில் நடந்தேறக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ தைரியஸ்தானத்தையும் பார்ப்பதனால் சுப விரயங்களுக்கு தேவையான பொருளாதாரமும் உங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல தைரியம் தன்னம்பிக்கையும் இருக்கும். உதவிகளும் உங்களுக்கு கேட்ட இடத்தில் கிடைக்கும். ஸோ ஒரு சில பொறுப்புகளை நீங்கள் நம்பி நண்பர்கள்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிந்து நண்பர்களை சில பொறுப்புகளை செய்ய சொல்லி நீங்கள் அவங்க கிட்ட சில வேலைகளை கொடுக்கலாம். பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தினால் ஒரு சில விஷயங்கள் நினைத்தது போல சுப விரயங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையாக இருந்தாலும், திருமணத்திற்கான முயற்சிகளாக இருந்தாலும், நீங்கள் நினைத்த அளவிற்கு விஷயங்களை நீங்கள் நம்பி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவது, பொறுப்பாக அவங்க சில உதவிகளை உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அடுத்தவங்களுடைய உதவியால் விஷயம் சுலபமாக உங்களுக்கு நடக்கும். ஒருவரே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய வேலை அந்த மாதிரி நிலை இல்லாமல் இந்த ஒரு குரு பயிற்சி ரிஷபத்திற்கு நிறைய இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதனால் முக்கியமான நிறைய வேலைகளை இந்த ஆண்டு நீங்கள் முடித்துக்கொள்வது ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒரு விஷயமாக மாறும். ஸோ குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்திற்கு இருப்பதனால் 11th ஹவுஸ் மறுமணத்தையும் சொல்லக்கூடிய நிலை, 9th ஹவுஸும் மறுமணத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு. நீண்ட நாள் முதல் திருமணம் பிரேக்கப்பில் சில பேர் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த செகண்ட் மேரேஜ் கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்கு அமைந்திருக்கிறது. ஸோ இதற்கான முயற்சிகள் செய்யக்கூடியவர்களும் இந்த பயிற்சியின் பொழுது நல்ல விதமாக இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்வது ரொம்ப ஒரு சரியான முடிவாக இருக்கும். ஸோ இந்த குரு கிரகம் முக்கியமான விஷயங்களில் ஒரு கவனமான ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக சொல்கிறார். அது என்னன்னு பார்க்கும் பொழுது 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கிரகம் உங்களுக்குமே 8ஆம் வீட்டை சிறிது தொல்லை பண்ணலாம். ஸோ எல்லா விஷயங்களும் தடை தாமதம் இல்லாமல் ஸ்மூத்தாக வேகமாக செல்லும். அதே சமயம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சில எச்சரிக்கையான பலன்களை இது எடுத்து காட்டுகிறது. எச்சரிக்கை தேவை என்பதை எடுத்து காட்டுகிறது. ஒரு ஆயுள் ஸ்தானத்தை சிறிது ட்ரபிள் பண்ணுறார் அப்படின்னா நம்ம ரிஸ்க் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய ஒரு ஆரோக்கியத்தையும் நீங்கள் ஈக்குவலாக பார்த்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் திருமணம் முடிந்து மிட் லைஃப்பில் இருக்கீங்க, ஒரு 15-20 இயர்ஸ்க்கு மேலே ஆன நிலையில் ரிஷபத்தில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது, சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல பரிகாரமாக அது மாறும்னு நம்ம சொல்லலாம். ஆன் த ஹோல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது. ஒரு முறை எல்லா பரிசோதனையும் செய்து கொள்வது ஒரு நல்ல பலனாகவே எனக்கு தோன்றுகிறது. சனி கிரகமும் தொடர்ந்து ரிஷபத்தில் உள்ள சந்திரனை பார்ப்பதனால் ஒரு மன அழுத்தம் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக ரிஷபத்திற்கு சனியுடைய பார்வையினால் இருப்பது. ஸோ மன அழுத்தத்தினால் உள்ள ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிறத புரிந்து உணர வேண்டும். குருவினுடைய பார்வையினால் 8ஆம் வீடு சிறிது தொல்லை அடையும்னு சொல்லிட்டோம். வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு சூழலினால் இந்த காலகட்டத்தில் திடீரென்று வேலையில் சில ஷேக்கினஸ் இருக்கலாம். ஓரளவிற்கு அவங்களோட சூழலுக்கு ஏற்றார் போல பொறுமையாக முடிவெடுக்க வேண்டும். அடுத்தது 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கிரகம் 10ஆம் வீடாகிய தொழிலில் சிறிது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். ஒரு நாள் போல ஒரு நாள் தொழில் இல்லாத நிலையில் அந்த கிராஃபில் ஒரு ஜிக்ஸாக் ஒரு ஃபீல் உங்களுக்கு உணரப்படலாம். கண்டிப்பாக தொழிலில் சில பொறுமையை கடைபிடிப்பது நல்ல நிலை. ஆனாலும் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு லாபம், பொருளாதாரத்தில் ஒரு நிறைவான நல்ல நிலை, நினைத்தது ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. ஆனால் ஒரு சில நாட்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை ரொம்ப ஷேட்டர் பண்ணிடும். சில ஓவர் திங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிறவி சந்திரன் திரிகோணமாக சனியோ இல்லை கேதுவோ ராகுவோ இருந்து விட்டால் நம்ம ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அடுத்த நாள் வரை கூட நமக்கு பொறுமை இருக்காது. நிறைய திங்க் பண்ணி இப்படி நடந்துருச்சுன்னா அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம நினைப்போம். அது போல ஓவர் திங்கிங்கை கொடுப்பதற்கு தொழில் ரீதியிலான குழப்பங்கள் உங்களுக்கு
அவ்வப்பொழுது தலை காட்டும் இந்த ஆண்டு குருவினால். ஸோ நீங்கள் தொழிலில் பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக நீங்கள் இருக்கணும். 1-2 நாள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் லாபஸ்தானம் ரொம்ப நல்ல சப்போர்ட் குருவினால் கிடைக்கப்பெறுவதனால் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். நினைத்தது போல எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல காலகட்டம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு 11ஆம் வீட்டுக்குடைய குருவே 11ஆம் வீட்டை பார்ப்பதும் அங்கே இருக்கக்கூடிய பாக்யாதிபதி சனியையும் பார்ப்பது, முக்கியமாக வெளிநாட்டினால் அதிகமான ஒரு ஆதாயமும் லாபமும் கிடைக்கும். அது எம்என்சியில் வேலை பண்ணக்கூடிய ஒரு சில பணியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா வெளிநாட்டு விஷயங்கள் டார்கெட் பண்ணி அதனால் வரக்கூடிய பெரிய லாபமாக இருக்கும். மாணவர்களுக்கும் அந்த வெளிநாட்டு தொடர்பு ரொம்ப நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஆன் த ஹோல் குரு கிரகம் ஓரளவிற்கு முதியவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் பிரச்சனை இருப்பவர்களுக்கு மட்டும் ஒரு 30% ஆரோக்கியத்திற்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய நிலை. மற்ற நிலையில் ஒரு பெரிய ஜாக்பாட் யோகம்னே சொல்லலாம். திருமண பாக்கியம், மறுமண பாக்கியம், வாழ்க்கை துணை ரீதியிலான புத்திரஸ்தானம் ஆக்டிவேஷன் இருப்பதனால் பிரமாதமான ஒரு புத்திர பாக்கியம்னு கூட சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளுக்கும் வளர்ச்சி, குழந்தை ஸ்தானத்திற்கு லாபமான நிலையினால் குழந்தைகளுக்கும் ஏற்றம், வளர்ச்சி, அவங்களுக்கு நீண்ட நாள் விஷயங்கள், அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நிலை. எல்லா செக்மெண்ட்லையுமே மிதுன ராசி, எல்லா செக்மெண்ட்லையுமே ரிஷப ராசி ரொம்ப செக்யூர்டாக இந்த குரு பெயர்ச்சியில் உணரப்போகிறார்கள். குரு செல்லக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய சுயசாரமாகிய புனர்பூசம், சனியினுடைய பூசம், தென் புதனுடைய ஆயில்யம். ஸோ இந்த இரண்டுமே முதலில் செல்லக்கூடிய புனர்பூசம், பூசம், இந்த இரண்டுமே உங்களுக்கு பிரமாதமான லாபம், ஏற்றம், ஒரு காரிய ஜெயம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். வாழ்க்கை துணையுடைய மன மகிழ்ச்சி, ஒரு நல்ல மியூச்சுவலி ஓரளவிற்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய நிலை. கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு மனதில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷபத்திற்கு ஆயில்யத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கே மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஸோ பொருள் காரகத்திற்கும் சரி, உறவு காரகம்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையிலும் பார்த்தீங்கன்னா இரண்டுமே ஈக்குவலி பேலன்ஸ்டாக இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த ஆண்டு கொடுக்க போகிறது. இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.